Hello everyone, welcome back to E-Class IAS Academy. நம்ம இந்த வீடியோல விஜயநகர பேரரசுடைய பார்ட் 2 தான் பார்க்க போறோம் இல்லைங்களா? விஜயநகர அண்ட் பாமணி பேரரசுடைய ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பாமணி பேரரசு பத்தி ஃபுல்லாவே பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்துட்டு விஜயநகர பேரரசு எப்படி எமர்ஜ் ஆனாங்க அதை பத்தி எல்லாமே படிக்கலாம். ஸோ இப்போ விஜயநகர கிங்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1336ல ஸ்டார்ட் ஆகி 1650 வரைக்குமே எனக்கு நடந்திருக்கும். ஸோ இவங்களுடைய ஆரிஜின் எப்படி மேம் உருவானாங்க அப்படின்னு பாக்குறோம்னா, on the basis of contemporary inscriptions that there are two brothers, ரெண்டு பேர் இருக்காங்க. ஹரிஹரா மற்றும் புக்கா அப்படிங்கிற ரெண்டு பேரு. இவங்க யாருன்னு சங்கமா அப்படிங்கிற ஒருத்தருடைய மகன்கள் தான் எனக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிஹரா மற்றும் புக்கா. சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஹொய்சாலா ரூலர்ஸ் ஆஃப் கர்நாடகா. ஸோ நம்ம பார்த்தோமா தென்னிந்தியாவில மொத்தம் 4 பேரரசுகள் இருந்தாங்க. அதுல ஒருத்தவங்க தான் எனக்கு கர்நாடகாவில் துவாரசமுத்திரம் அப்படிங்கிற பகுதியை கேபிட்டலா வச்சு ரூல் பண்ணிட்டு இருந்தா ஹொய்சாலர்கள் இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான் எனக்கு ஹரிகரா மற்றும் புக்கா அப்படிங்கிற ரெண்டு பேரு. இப்போ இந்த ஹொய்சாலா ரூலர்களை தோற்கடித்து துவாரசமுத்திரத்தை எனக்கு யாரு கேப்சர் பண்ணிப்பா? அலாவுதீன் கில்ஜி கேப்சர் பண்ணிப்பாரா இல்லைங்களா? சோ அதுக்கடுத்து அப்படியே இந்த துவாரசமுத்திரம் யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே போயிரும்? டெல்லி சுல்தான்ஸுடைய கண்ட்ரோலுக்கு கீழே போயிரும் இல்லைங்களா? அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஹரிஹரா மற்றும் புக்கா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா முகமது பின் துக்ளக் கேபிட்டல்ல ரீஷிஃப்ட் பண்ணும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மீண்டும் பழைய மாதிரியே அந்த துவார சமுத்திரத்தை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இண்டிபெண்ட் ஆக்கிக்கிறாங்க. எந்த வருஷம்? 1336ல. அப்ப 1336ல தான் எனக்கு என்ன ஏற்படுத்தப்படுகிறது? விஜயநகர பேரரசு. அந்த பேரரசுக்கு என்ன பேரு? விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு பேரு இல்லைங்களா? ஸோ அப்போ this happened soon after the death of the Hoysala king வீரபல்லாலா III at the hands of the மதுரை சுல்தான் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த ஹொய்சாலா அரசர் இருக்காரு இல்லையா? அந்த ஹொய்சாலா அரசர் தான் பார்த்தீங்கன்னா வீரபல்லாலா. அவர் பார்த்தீங்கன்னா மதுரை சுல்தானால கைப்பற்றப்படுவாரு. அதுக்கப்புறமாகத்தான் என்ன நடந்திருக்கும்? ஹரிஹராவும் புக்காவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முகமது பின் துக்ளக்கை எதிர்த்து என்ன பண்ணிடுவாங்கன்னா விஜயநகர பேரரசை உருவாக்கிடுவாங்க இல்லைங்களா? ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா இவங்களோட கேபிட்டல் என்னவா இருக்கும்னா துங்கபத்ரா நதியுடைய வடகரையான அணிகோண்டி இதுதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கேபிட்டலாக இருக்கும். லேட்டரா பாத்தீங்கன்னா கேபிட்டல் எங்க ஷிஃப்ட் ஆயிரும்னா அணிகோண்டில இருந்து துங்கபத்ரா நதியுடைய சவுத் பேங்க் தென்கரையான ஹொய்சாலப்பட்டினம் இல்லைங்களா? ஹொய்சாலப்பட்டினம் அதுக்கு மூவாயிரம் இல்லைங்களா? அந்த ஹொய்சாலப்பட்டினத்துக்கு தான் என்னன்னு பேர் மாத்திருவாங்கன்னா விஜயநகரம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருவாங்க. அப்ப இவங்களுடைய கேபிட்டலே என்னதான் விஜயநகரம் தான். பேரரசுக்கும் என்ன பெயரு? விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு பேர் இல்லைங்களா? ஸோ தேர் ஆஃப்டர் தே ப்ரொக்ளைம்டு தெம்செல்ஸ் த ரூலர்ஸ் ஆஃப் விஜயநகரா ஆர் கர்நாடகா விஜயநகரா இல்லைங்களா? அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆட்சிக்கு என்ன பேருனா விஜயநகர அரசர்கள் அல்லது கர்நாடக விஜயநகர அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க இல்லைங்களா? ஸோ அப்ப பாத்தீங்கன்னா வித்யாரண்யர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு சரிங்களா? ஸோ அக்கார்டிங் டு த சம் லேட்டர் டே ட்ரெடிஷன்ஸ் வித்யாரண்யா ஆல்சோ கால்ட் அஸ் த மாதவா என்று அழைக்கப்பட்டவர் இல்லைங்களா? ஸோ இவர் பாத்தீங்கன்னா ஒரு சைவா செயின்ட், ஒரு சைவ துறவி அண்ட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர், சமஸ்கிருத மொழியிலான அறிஞர் இல்லைங்களா? இஸ் செட் டு ஹவ் பர்சுவேடட் தி. ஸோ பர்சுவேட்னா பாத்தீங்கன்னா அவங்க என்கரேஜ் பண்ணவர்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ பர்சுவேடட் தி பிரதர்ஸ், அதாவது பிரதர்ஸ் இங்க யாருன்னா ஹரிஹரா மற்றும் புக்கா இல்லைங்களா? ஸோ டு அபாண்டன் த சர்வீஸ் டு துக்ளக்ஸ் அண்ட் ஆல்சோ டு ரினவுன்ஸ் இஸ்லாம் தட் தே ஹேட் அடாப்டட் வென் தே வர் இம்ப்ரிசன்ட் பை த சுல்தான் இன் டெல்லி. அதாவது ஹொய்சாலப்பட்டினம் இருந்தது இல்லைங்களா? ஹொய்சாலப்பட்டினம் இருந்தது. இந்த ஹொய்சாலப்பட்டினத்தை கேபிட்டலா வச்சுதான் எனக்கு ஆட்சி யார் ஆரம்பிச்சா? ஹரிஹரா மற்றும் புக்கா ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? பட் ஆட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யாருடைய கண்ட்ரோலு கீழே இருந்தாங்க? டெல்லி சுல்தானுடைய கண்ட்ரோல் கீழே இருந்தாங்க இல்லைங்களா? அப்போ இந்த வித்யாரண்யர் அப்படிங்கிற ஒருத்தர் தான், ஒரு சைவ துறவி தான், அந்த ஹரிஹரா மற்றும் புக்கா ரெண்டு பேரையும் என்ன பண்ணாராமா, நீங்க போய் என்ன பண்ணுங்க, முஸ்லீம் அரசர்களுக்கு கீழே நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க சேவை செய்யாதீங்க. ஸோ அவங்களை எதிர்த்து என்ன பண்ணுங்க, கிளர்ச்சி பண்ணி நீங்க ஆட்சியை கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணதா யார் சொல்றாங்கன்னா வித்யாரண்யரை சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ புகழ்பெற்ற சைவ துறவையும் சமஸ்கிருத அறிஞருமான வித்யாரண்யரின் அறிவுறுத்தலுக்கு இணங்க ஹரிஹரரும் புக்கரும் சுல்தான் துக்ளக்கிடமிருந்து செய்து வந்த பணியிலிருந்து விலகி சுல்தானால் சிறைப்பிடிக்கப்பட்ட பொழுது முஸ்லிம் மதத்துக்கு மாறியிருந்த இவர்கள் மீண்டும் இந்துக்களாக மாறினர் என்று கூறப்படுகிறது. இந்த பிக்சர் தான் பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் பிக். ஹரிஹரா மற்றும் புக்கா ரெண்டு பேரும் யாரை மீட் பண்றாங்க? வித்யாரண்யரை மீட் பண்ற மாதிரியான ஒரு பிக்சர்.
So Vidyaranya is believed to have played an important role in the foundation of the Vijayanagara kingdom. விஜயநகர பேரரசை நிறுவியதில் யாருக்கு முக்கிய பங்கு உண்டுன்னா வித்யாரண்யருக்கு முக்கிய பங்கு உண்டு. விஜயநகர பேரரசுடைய அந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா பன்றி அல்லது வராக உருவம். தி போர் ஆர் வராகா வாஸ் கன்சிடர்டு த எம்பலம் ஆஃப் தி விஜயநகர கிங்டம். ஸோ விஜயநகர பேரரசுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வம்சங்கள் வந்து ஆண்டிருப்பாங்க. எப்படி எனக்கு வந்துட்டு டெல்லி சுல்தான்ஸ்ல மொத்தம் 5 வம்சங்கள் ஆண்டாங்களோ அதே மாதிரி இந்த விஜயநகர கிங்டம் வாஸ் சக்சசிவ்லி ரூல்டு பை 4 டைனாஸ்டிஸ் ஓவர் எ பீரியட் ஆஃப் மோர் தென் 300 இயர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சங்கம டைனாஸ்டி 1336 to 1485. நெக்ஸ்ட் சாளுவ டைனாஸ்டி 1485 to 1505. நெக்ஸ்ட் துளுவ டைனாஸ்டி 1505 to 1570. ஃபோர்த் ஆரவிடு டைனாஸ்டி 1570 to 1650. ஸோ இந்த ஆர்டரை கண்டிப்பாக படிச்சுக்கணும், வித் இயரோட படிச்சுக்கணும். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் யாரை பற்றி படிக்க போறோம்னா சங்கம வம்சம் படிக்க போகிறோம். இதோடைய ஃபவுண்டர்னா எனக்கு யாரு? ஹரிஹரா மற்றும் புக்கா. சரிங்களா? ஹரிஹராவையும் சொல்லுவாங்க, புக்காவையும் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருடைய அப்பாவே எனக்கு யார் தான்? சங்கமா தான் இல்லைங்களா? அதனாலதான் வம்சத்துக்கும் என்ன பெயரு? சங்கம வம்சம் என்று பெயர். இவங்க 2 பேர்த்தையும் வேற என்ன சொல்லுவாங்கன்னா சங்கமா பிரதர்ஸ், சங்கம சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இதுல பாத்தீங்கன்னா இந்த புக்கா இருக்காரு இல்லையா, இந்த புக்கா தான் புக்கா ஒன்னுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ இங்கே தான் எனக்கு விஜயநகர பேரரசு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் அங்கிருந்து தமிழகம் நோக்கி படையெடுத்து வர்றாரு. தமிழகத்துடைய வட மாவட்டங்களுக்கு தான் என்ன பேருன்னா தொண்டை மண்டலம் என்று பெயர் இல்லைங்களா? ஸோ இப்போ புக்கா 1 பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொண்டை மண்டலம் வரை படையெடுத்து வந்து தமிழகத்துடைய வட மாவட்டங்களை கைப்பற்றியதாக வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குமார கம்பண்ணா அப்படிங்கிற ஒருத்தர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதலாம் புக்கா இருக்காரு இல்லையா, அவருடைய மகன் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குமார கம்பண்ணா. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ஃபர்தரா தொண்டை மண்டலத்தை தாண்டி மதுரையை நோக்கி படையெடுத்து வராரு. மதுரையில இப்ப எனக்கு யார் ரூல் பண்ணிட்டு இருக்கா? 1334லயே எனக்கு மதுரை எனக்கு என்ன ஆயிருச்சு? இண்டிபெண்டான சுல்தானேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? மதுரை என்ன ஆயிடுச்சுன்னா இண்டிபெண்டான சுல்தானேட். அதாவது இவங்க யாருக்கு கீழே இல்லை, இது ஒரு முஸ்லீம் ரூல் தான், பட் இவங்க டெல்லி சுல்தான்ஸ்க்கு கீழே இல்லாம இண்டிபெண்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த மதுரையின் மீது படையெடுத்து போறாரு யாரு? முதலாம் புக்காவுடைய மகனான குமார கம்பண்ணா. அண்ட் ஹி என்டர்ட் தி சுல்தானேட் இன் மதுரை அண்ட் சக்சீடட் இன் எஸ்டாப்ளிஷிங் எ நாயக் கிங்டம் தேர் இல்லைங்களா? அப்போ முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்பண்ணா மதுரை சுல்தானியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மதுரையில நாயக்க ஆட்சி எனக்கு ஏற்படுத்தப்படுகிறது. Next, the conquest of Madurai Sultanate by Vijayanagara Empire is described in detail in the poem Madura Vijayam, composed by Kumara Kampanna's wife Ganga Devi. இல்லைங்களா? அப்போ முதலாம் புக்காவுடைய மகனான குமார கம்பண்ணா மதுரையை கைப்பற்றியதனால அவங்களுடைய மனைவி கங்கா தேவி அந்த வெற்றியை பறைசாற்றும் விதமாக ஒரு புத்தகம் எழுதுறாங்க, ஒரு நூல் எழுதுறாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா மதுரா விஜயம் அப்படிங்கிற ஒரு நூல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹரிஹரா 2 இரண்டாம் ஹரிஹரர் வராரு. ஸோ ஹரிஹரா 2's இம்ப்ரெசிவ் அச்சீவ்மெண்ட்ஸ் வாஸ் செக்யூரிங் பெல்கம் அண்ட் கோவா ஃப்ரம் தி பாமனி கிங்டம் இல்லைங்களா? முன்னாடி பார்த்தோமா இந்த பெல்காம் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற ஒரு போர்ல தான் விஜயநகர பேரரசுக்கு எதிராக பாமினி பேரரசின் அமைச்சராக இருந்த முகமது கவான் வெடிமருந்தை பயன்படுத்தினாருன்னு படிச்சோம் இல்லைங்களா? அப்போ பாமனிக்கு சொந்தமாக இருந்தது தான் பெல்காமும் கோவாவும் இல்லைங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெல்காம் மற்றும் கோவா இது ரெண்டையுமே பாமினி கிட்ட இருந்து யார் கேப்சர் பண்ணிடுறாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிஹரா 2 இரண்டாம் ஹரிஹரர் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. So Devaraya I, Harihara's sons Devaraya I defeated the Gajapati kings of Odisha சரிங்களா? அடுத்து ஹரிஹராவுடைய மகன் தான் பாத்தீங்கன்னா தேவராயா 1. இவர் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒடிஷாவை ஆண்டு கொண்டிருந்த கஜபதி அரசர்கள், எப்படி இங்க சொல்றோம் இல்லைங்களா, கர்நாடகால விஜயநகர அரசு, அந்த மாதிரி ஒடிஷாவை ஆண்டு கொண்டிருந்த ரூலர்ஸ் தான் பாத்தீங்கன்னா கஜபதி அரசர்கள். அவங்கள வந்து தோற்கடிச்சிடுவாரு யாரு? முதலாம் தேவராயா. அதனால இவருக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு
ஒண்ணுதான். ஒடிஷாவை சார்ந்த கஜபதி அரசர்களை தோற்கடித்த பெருமை எனக்கு யாருக்கு சேரும்னா, முதலாம் தேவராயரை சாரும். அதுக்கடுத்து இவரு பார்த்தீங்கன்னா, ஒரு தெலுங்கு அறிஞரான ஒரு 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 தெலுங்கு கவிஞரான ஸ்ரீநாதர் அப்படிங்கிறவர பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆதரிச்சிருப்பாரு. ஹி பேட்ரனைஸ்டு த தெலுங்கு புலவர் ஸ்ரீநாதர். அந்த ஸ்ரீநாதர் எழுதிய ஒரு நூல் தான் பார்த்தீங்கன்னா, ஹரவிலாசம் அப்படிங்கிற ஒரு நூலையும் வந்து எழுதியிருப்பாரு. யாரு? ஸ்ரீநாதர். He constructed a Pearl Palace for patronizing the இம்பார்ட்டன்ட் போயட். ஸோ முக்கியமான புலவர்களை ஆதரிப்பதற்காக நம்மளுடைய தேவராயா ஒன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முத்து மாளிகை பியர்ல் பேலஸை வந்துட்டு உருவாக்குறாரு இல்லைங்களா. ஸோ முன்னாடி படிச்சோமா நிறைய வெளிநாட்டவர்கள் இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ யாருடைய பீரியட்ல அப்படிங்கிறது முக்கியம். அப்போ நிக்கோலோ டி கோண்டி, அதாவது வெனிசு நாட்டை சார்ந்த, வெனிசு எங்க இருக்குன்னா இத்தாலியில உள்ளதுதான் எனக்கு என்னது வெனிஸ் இல்லைங்களா. அப்ப வெனிஸ் நாட்டை சார்ந்த நிக்கோலோ டி கோண்டையும் ரஷ்யாவை சார்ந்த நிகிடின் அப்படிங்கிற 2 பேருமே பாத்தீங்கன்னா யாருடைய அரசவைக்கு? முதலாம் தேவராயருடைய அரசவைக்கு வருகை புரிஞ்சிருப்பாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட். வெனிஸில் இருந்து நிக்கோலோ டி கோண்டி என்பவரும், ரஷ்யாவில் இருந்து நிகிடின் என்பவரும் இந்தியாவுக்கு வருகை புரிந்தனர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இரண்டாம் தேவராயர். ஸோ இவர் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அரசர். சாளுவ வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் தேவராயர். 1422 இருந்து 1426 வரைக்கும் இவருடைய ரூல் தான் இல்லைங்களா. ஹி ரெக்ரூட்டட் முஸ்லீம் ஃபைட்டர்ஸ் டு சர்வீஸ் ஸ்கீம்ஸ். இவர் தனது ராணுவத்தில் முஸ்லிம் வீரர்களை பணியமர்த்தினார். எப்படி அக்பர் பாத்தீங்கன்னா வந்துட்டு முகலாய சாம்ராஜ்யத்தில் இந்துக்களை பணியமர்த்தினாரோ அது மாதிரி பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஹிந்து இல்லைங்களா. தேவராயா டூ வந்து யாரு? ஒரு ஹிந்து அரசர் அப்படிங்கிற பட்சத்துல ராணுவத்துக்கு யார பணியமர்த்துறாருன்னா முஸ்லிம் வீரர்களை வந்துட்டு பணியமர்த்துறாரு. இவருடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா அப்துல் ரசாக் என்னும் பாரசீக நாட்டை சார்ந்த ஒரு தூதுவர் பாத்தீங்கன்னா இவருடைய அரசவைக்கு வருகை புரிஞ்சிருப்பாரு. அதே மாதிரி இவர் யாரு? இரண்டாம் தேவராயா பாத்தீங்கன்னா மகா நாடக சுதநதி அப்படிங்கிற ஒரு நாடக நூலை எழுதியிருப்பாரு. இது என்ன மொழி நூல்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியிலான ஒரு நூல் சரிங்களா. அதாவது பொதுவாகவே இலக்கியங்கள் ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பா அரசர்கள் ஏதாவது இலக்கியங்கள் எழுதியிருந்தாங்கன்னா அது இன்னுமே முக்கியம் இல்லைங்களா. அப்போ மகா நாடக சுதநதி என்ற நாடக நூலை எழுதியவராக எனக்கு யார் அறியப்படுறா? எனக்கு இரண்டாம் தேவராயா. சோ இவரும் பாத்தீங்கன்னா ஒடிஷாவை சார்ந்த கஜபதி அரசர்களை வெற்றிகரமாக தோற்கடிச்சிருப்பாரு. அதனால இவருக்கு கஜபேட்டக்காரா அப்படிங்கிற பெயரும் உண்டு. ஸோ ஆஃப்டர் தேவராயா டூ குவாரல்ஸ் ஃபார் சக்சஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்போ இரண்டாம் தேவராயருக்கு அப்புறமா அடுத்து யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா கஜபதி அரசர்கள், ஒரிஷாவை சார்ந்த கஜபதி அரசர்கள் என்ன பண்றாங்கன்னா இண்டிபெண்ட் ஆகி ஆந்திரால இருந்து திருச்சி வரைக்குமான விஜயநகர பேரரசுக்கு சொந்தமான பகுதிகளை யார் கேப்சர் பண்ணிப்பா? இப்ப எனக்கு ஒடிஷாவை சார்ந்த கஜபதி அரசர்கள் எனக்கு கேப்சர் பண்ணிப்பாங்க இல்லைங்களா. அப்போ இவங்களுக்கு கீழே அந்த குறுநில அரசர்களா இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்களும் கூட என்ன ஆயிடுறாங்களாமா? இண்டிபெண்ட் ஆயிடுறாங்களாமா. அப்போ சங்கம வம்சத்துல முதல்ல யார பாக்குறோம்னா ஹரிஹரா மற்றும் புக்கா. அந்த புக்கா ஓகேங்களா ஃபவுண்டர்னு பாத்தீங்கன்னா எனக்கு யாருதான்? ஹரிஹரா மற்றும் புக்கா. அவங்க 2 பேரும் வித்யாரண்யர் அவருடைய முயற்சியால என்ன பண்றாங்க? எனக்கு ஹொய்சாலப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி ஏற்படுத்துறாங்க. அந்த ஹொய்சாலப்பட்டினம் பின்னால என்னவாக பேர் மாற்றம் அடைகிறது? வெற்றி நகரம் அப்படின்னு பேர் மாற்றம் அடைந்து அதுக்கு பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு அப்படின்னு எனக்கு பேர் வந்துருது. அப்ப அந்த முதலாம் புக்கா என்ன பண்றாருன்னா இங்கிருந்து எனக்கு தமிழகத்துல தொண்டை மண்டலம் வரைக்கும் கேப்சர் பண்றாரு. அவருக்கு அடுத்து வந்து அவருடைய மகன் குமார கம்பண்ணா பாத்தீங்கன்னா மதுரை வரைக்கும் கேப்சர் பண்றாரு. அதன் நினைவாக அவங்களுடைய மனைவி கங்காதேவி மதுரா விஜயம் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முதலாம் தேவராயர். இவரு பாத்தீங்கன்னா அறிஞர்களை ஆதரிப்பதற்காக என்ன பண்றாரு? முத்து மண்டபத்தை வந்துட்டு முத்து மாளிகை வந்து உருவாக்குனாருன்னு சொல்லி படிச்சோம். அப்ப அவருடைய பீரியட்ல தான் எனக்கு நிக்கோலோ டி கோண்டியும் நிகிடின் அப்படிங்கிற ஒரு ஒரு ரஷ்ய நாட்டை சார்ந்தவரும் பாத்தீங்கன்னா வருகை புரிஞ்சுதா படிக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் தேவராயா. இவரும் பாத்தீங்கன்னா ஒடிஷாவை சார்ந்த கஜபதி கிங்ஸ் போன சண்டைக்கு போறாரு. அதனால இவர் கஜபேட்டக்காரா என்று அழைக்கப்பட்டவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சங்கம வம்சத்திலேயே மிகச்சிறந்த அரசராக அறியப்பட்டவரும் எனக்கு யாருதான்? இரண்டாம் தேவராயா தான் இல்லைங்களா. இவருடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்துல் ரசாக் என்னும் பாரசீகத்தை சார்ந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருப்பாருன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா. சோ அடுத்து இவருக்கு அப்புறமா வந்தவங்களா திறமையானவங்களாக இல்லாத பட்சத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒடிசாவை சார்ந்த கஜபதி அரசர்கள் பாத்தீங்கன்னா ஆந்திரா மற்றும் திருச்சி வரைக்குமான பகுதிகளை யார் கேப்சர் பண்ணிக்கிறா? கஜபதி அரசர்கள் கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே குறுநில அரசர்களாகவும் இருந்தவங்களும் என்ன ஆயிடுறாங்கன்னா இண்டிபெண்ட் ஆயிடுறாங்க.
இல்லைங்களா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல சங்கம வம்சம் எனக்கு முடிவை நோக்கி வருகிறது. அப்ப சங்கம வம்சத்தின் கடைசி அரசர்ன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் விருபாக்ஷ ராயர் இல்லைங்களா? விருபாக்ஷ ராயா 3 இல்லைங்களா? ஹிஸ் கமாண்டர் சாளுவ நரசிம்ஹர் வாஸ் த டிஃபெண்டர் ஆஃப் கஜபதி கிங்ஸ் ஹூ ஃபவுண்டட் தி சாளுவ டைனாஸ்டி. இந்த 3ஆம் விருபாக்ஷ ராயருடைய படைத்தளபதி இருப்பார் இல்லையா? அவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கஜபதி கிங்ஸுக்கு எதிராகலாம் சண்டை போட்டிருக்காராமா. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாளுவ நரசிம்ஹர். அப்போ சாளுவ நரசிம்ஹரால அடுத்து என்ன ஆட்சி ஏற்படுத்தப்படுகிறது? அவருடைய பேர்லயே என்ன வம்சம் ஏற்படுத்தப்படுகிறது? சாளுவ வம்சம் ஏற்படுத்தப்படுகிறது. சரிங்களா? ஸோ அப்ப இதோட நமக்கு என்ன முடிக்கிறாங்கன்னா, எனக்கு சங்கம வம்சம் முடிக்கிறாங்க. அடுத்த கிளாஸ்ல யார பத்தி பார்க்க போறோம்? சாளுவ வம்சம் பத்தி படிக்க போறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இத மட்டும் ஒன்ஸ் நம்ம தெளிவா படிச்சிடலாம். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இல்லைங்களா? ஸோ எனக்கு இந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இங்க எனக்கு மதுரையில எனக்கு பாண்டியர்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாரி எனக்கு இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாதவர்கள், யாதவாஸ் ஆஃப் தேவகிரி எனக்கு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு கர்நாடகால பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹொய்சாளர்கள் இல்லைங்களா? ஹொய்சாலா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெலங்கானால பார்த்தீங்கன்னா, எனக்கு யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எனக்கு வந்துட்டு காகத்தியர்கள் எனக்கு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? காகத்தியர்ஸ் ஆண்டுட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல தான் 1307 1307 இருந்து 1310 வரைக்குமான காலகட்டத்துல இங்க எனக்கு டெல்லி சுல்தானியத்துடைய ஆட்சி நடந்திருந்த சமயத்துல எனக்கு யாருன்னா வந்துட்டு அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாருன்னா அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாருன்னா மாலிக் கஃபூர் அப்படிங்கிற ஒருத்தரை அனுப்பிச்சு வைக்கிறாரு. மாலிக் கஃபூர் அமுச்சு வச்சு எங்க தென்னிந்தியாவுக்கு அமுச்சு வச்சு இந்த யாதவர்கள், ஹொய்சாளர்கள், பாண்டியர்கள், காகத்தியர்கள் எல்லாத்தையுமே யார் கேப்சர் பண்ணிப்பா? மாலிக் கஃபூர் கேப்சர் பண்ணிப்பாருங்களா? அப்ப இந்த 4 சாம்ராஜ்யங்களும் யார் கீழ போயிருது? டெல்லி சுல்தானத்துல கண்ட்ரோல் கீழ போயிருது. அதுல பாத்தீங்கன்னா பாண்டிய அரசரார வீரபாண்டியன் என்ன பண்ணிருவாருன்னா நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடுவாரா? அப்ப என்ன ஆயிரும்னா இந்த மதுரையில மட்டும் என்ன ஆயிரும்னா ஒரு முஸ்லீம் அரசரை நியமிச்சிருவாங்க. ஒரு முஸ்லீம் சுல்தானை நியமிச்சிருவாங்க. இந்த முஸ்லீம் சுல்தான் யாரு கண்ட்ரோல் கீழ தான் இருந்தாகணும். இங்க அலாவுதீன் கில்ஜி இருக்காரு இல்லையா? அவருடைய கண்ட்ரோல் கீழ தான் இந்த ஒரு முஸ்லீம் சுல்தானான இவரு பார்த்தீங்கன்னா, எங்க மதுரையை ரூல் பண்ணுவாரு. இதுக்கு என்ன பேருன்னா வந்துட்டு மதுரை சுல்தானியம் என்று பெயர். இல்லைங்களா? மதுரை சுல்தானேட் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இல்லைங்களா? அப்ப தமிழகத்துல என்ன ஆட்சி ஏற்பட்டுரும்? முஸ்லீம் ஆட்சி ஏற்பட்டுரும். அப்ப இந்த யாதவர்கள், ஹொய்சாளர்கள், காகத்தியர்கள் எல்லாருமே யார்ட்ட தோத்து போயிட்டாங்க? டெல்லி சுல்தான்ஸ் கிட்ட தோத்து போயிட்டாங்களா? ஆனா இங்கெல்லாம் நேரடியான ஆட்சியை யாரு ஏற்படுத்தல? அலாவுதீன் கில்ஜி ஏற்படுத்தல. என்ன பண்ணுவாருன்னா, இந்த இடத்துல யாதவர்கள் நீங்களே ரூல் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஹொய்சாளர்கள் நீங்களே ஆண்டுக்கோங்க. இந்த பக்கம் காகத்தியர்கள் நீங்களே ஆண்டுக்கோங்க. ஆனா நீங்க எல்லாருமே யாருடைய மேலாதிக்கத்தை ஏத்துக்கணும்? யாருடைய ஹெகிமோனியை ஏத்துக்கணும்? அலாவுதீன் கில்ஜியோட ஹெகிமோனியை ஏத்துக்கிட்டு நீங்க எங்களுக்கு கீழ தான் நீங்க என்ன பண்ணணும்? ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாரு. மத்தபடி இங்க அரசர்கள் பார்த்தீங்கன்னா, யாரைய தான் ஆள்வா? யாதவாசிய தான் ஆள்வாங்க. மதுரையில மட்டும் யார் வந்துருவாங்கன்னா, முஸ்லீம் சுல்தான் எனக்கு வந்துருவாரு. சரிங்களா? அப்ப இப்படி ஒரு சமயத்துல இங்க எனக்கு அலாவுதீன் கில்ஜிய ரீப்ளேஸ் பண்ணிட்டு, ஒரு பீரியட்ல என்ன ஆட்சி வருது? துக்ளக்குடைய ஆட்சி வருது இல்லைங்களா? அப்ப துக்ளக் வம்சத்தை சார்ந்தவர் தான் எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி வருது இல்லைங்களா? ஸோ முகமது பின் துக்ளக் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் வந்து ரீஷிஃப்ட் பண்ணாருன்னு சொல்லி படிச்சோமா? இல்லைங்களா? ஸோ அப்ப எனக்கு இது இது வரைக்கும் பார்த்துக்கலாம். அப்ப எனக்கு மதுரையில எனக்கு முஸ்லிம் சுல்தானேட் எனக்கு உருவாயிருச்சு. அப்போ எனக்கு முகமது பின் துக்ளக் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கேபிட்டல டெல்லியில இருந்து எங்க மாத்திருவாருன்னா, இந்த யாதவர்கள் ஆண்டு கொண்டிருந்த தேவகிரிக்கு மாத்திருவாரு. அதே போல தேவகிரி என்னென்ன பேர் மாற்றம் பண்ணிருவாருன்னா, தௌலதாபாத் அப்படின்னும் பேர் மாற்றம் செஞ்சு ஆண்டுட்டு இருந்தாப்படி. மறுபடியும் இன்னும் கொஞ்ச காலத்துல பார்த்தீங்கன்னா, தேவகிரி டு கேபிட்டல் எங்கேயே மாத்திருவாரு? டெல்லிக்கு மாத்திருவாரா? அப்ப அந்த சமயத்துல இந்த இடத்துல ஒரு முஸ்லிம் சுல்தான் ஆண்டுட்டு இருந்தாரு இல்லையா? மதுரையை சார்ந்த ஒரு முஸ்லிம் சுல்தான். அவரு என்ன ஆயிருவாருன்னா, இண்டிபெண்டன்ட் ஆயிருவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரு இனிமேல் யாருக்கு கீழ இருக்க வேண்டியதில்ல? டெல்லி சுல்தான்ஸ்க்கு கீழ இருக்க வேண்டியதில்ல. அவர் இண்டிபெண்டன்ட்டா ரூல் பண்ணிக்கலாம். இல்லைங்களா? இண்டிபெண்டன்ட் ஆயிடுவாரு சண்டை போட்டு. அதே சமயத்துல தான் இந்த இடத்துல தேவகிரிய பார்த்தீங்கன்னா, இது எப்ப இண்டிபெண்டன்ட் ஆகும்னா 1334ல இண்டிபெண்டன்ட் ஆகும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, தேவகிரிய தேவகிரிய பார்த்தீங்கன்னா யார் கேப்சர் பண்ணிருவாங்கன்னா, 1345ல அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா கேப்சர் பண்ணிடுவாரு.
ஸோ அவரு பார்த்தீங்கன்னா 1347ல குல்பர்காவ கேபிட்டலா வச்சு என்ன ஏற்படுத்திடுவாரு இந்த இடத்துல எனக்கு எனக்கு பாமனி சுல்தானியத்தை எனக்கு இங்க ஏற்படுத்திடுவாரு அப்படின்னு சொல்லி தான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிச்சோம் இல்லைங்களா? அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கிட்ட கிட்ட டைம்ல 1336ல பார்த்தீங்கன்னா இந்த ஹொய்சாலாஸ் இருக்காங்க இல்லையா? இந்த ஹொய்சாலாஸ்க்கு கீழ வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான் எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரா மற்றும் புக்கா. ஹரிஹரா மற்றும் புக்கா அப்படிங்கிறவங்க இல்லைங்களா? அப்போ இந்த ஹொய்சாளர்கள் இப்ப யார் கண்ட்ரோல் கீழ போயிட்டாங்க? முன்னாடியே எனக்கு டெல்லி சுல்தான்ஸுடைய கண்ட்ரோல் கீழ போயிட்டாங்களா? அப்போ இந்த ஹரிஹரா மற்றும் புக்காவும் யாருக்கு கீழ வர மாரி ஆயிருது? முஸ்லிம் ஆட்சிக்கு கீழ வர மாரி ஆயிருதா? அப்பதான் வித்யாரண்யர் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாரு கீழ இருக்காதீங்க. நீங்க வந்துட்டு இந்த முஸ்லிம் சுல்தான்ஸு கீழ நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா இருக்காதீங்க. அவங்க சபார்டினேட்டா இருக்காதீங்க. நீங்க அவங்கள எதிர்த்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அப்பதான் நம்மளுடைய முகமது பின் துக்ளக் கேபிட்டலை இங்கேயும் அங்கேயும் மாத்திட்டு இருந்தாரு இல்லைங்களா? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஹரிஹராவும் புக்காவும் டெல்லி சுல்தானியத்தை எதிர்த்து சண்டை செஞ்சு இந்த ஹொய்சாளர்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த ஹொய்சால பட்டினம் அதை கேபிட்டலா வச்சு இந்த பகுதிகளில் என்ன ஆட்சி ஏற்படுத்திடுவாங்க? விஜயநகர ஆட்சியை ஏற்படுத்திடுவாங்க. நாம கிளியர் ஏற்படுத்திடுவாங்களா? ஓகே. அப்போ ஆரம்பத்துல கேபிட்டலா என்ன இருக்கும்? ஹொய்சாலப்பட்டினம் இருக்கும். அதோடைய பேர் என்னன்னு மாத்திடுவாங்க எனக்கு? விஜயநகரம்னு பேர் மாத்திருவாங்க. ஃபர்ஸ்ட் அடிகோண்டி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா விஜயநகரம்னு பேர் மாத்திருவாங்க. அப்ப இப்படிதான் விஜயநகர பேரரசு உருவாச்சு. இதுல வந்த குமார கம்பன்னா இருக்காரு இல்லையா? அவரு பாத்தீங்கன்னா இப்ப மதுரையில யார் ஆண்டுட்டு இருக்கா? இண்டிபெண்டன்டா மதுரை சுல்தான் ஆண்டுட்டு இருக்காரா? அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த குமார கொம்பன்னா மதுரையை நோக்கி படையெடுத்து வந்து இந்த இண்டிபெண்டன்டா ரூல் பண்ணிட்டு இருந்த இந்த மதுரை சுல்தானை தோற்கடிச்சிட்டு மதுரையும் யார் கேப்சர் பண்ணிக்கிறா எனக்கு? விஜயநகர பேரரசுடைய கண்ட்ரோல் கீழயே வந்துருது. அதாவது சங்கம வம்சத்துடைய கண்ட்ரோல் கீழ வந்துருது இல்லைங்களா? சோ அதுதான் இப்ப இது வரைக்கும் பார்த்தது. அப்ப பாத்தீங்கன்னா சங்க வம்சத்தின் கடைசி அரசரான 3ஆம் விருபாக்ஷராயர் இருக்கார் இல்லையா? அவர் இறந்துடுறாரா? அவர் இறந்த பின்னாடி சாம்ராஜ்யம் என்ன ஆகுதுன்னா சுருங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். சரிங்களா? சோ இதான் பாத்தீங்கன்னா அந்த ஹரிஹரா மற்றும் புக்கா ஆட்சியை கேப்சர் பண்ணது. அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கேபிட்டல் ஃபர்ஸ்ட் எங்க இருந்திருக்கும் கேபிட்டல்? அணிகோண்டில் இருந்திருக்கும். அடுத்து கேபிட்டல் எங்க மாத்திருப்பாங்கன்னா வந்துட்டு ஹொய்சாலப்பட்டினம் அல்லது விஜயநகரம், வெச்சி நகரம் அங்க மாத்திருப்பாங்க. ஸோ இதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் ஒரு சமஸ்கிருத அஹ், அறிஞரான ஒரு சைவ துறவியான வித்யாரண்யர் அப்படிங்கிறவர் தான். இவங்களுடைய உருவம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஹ், வராக உருவம் அப்படிங்கிறது தான். மொத்தம் 4 வம்சம் சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு அப்படிங்கிற வம்சம். அப்போ இது இந்த கிளாஸ் ஃபுல்லா யாரை பத்தி தான் பார்த்தோம்? சங்கமாஸ் பத்தி பார்த்தோம். அதுல முதலாம் புக்கா பாத்தீங்கன்னா வந்துட்டு தொண்டை மண்டலம் தமிழகத்துல தொண்டை மண்டலம் வரைக்கும் கேப்சர் பண்றாரு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா குமார கம்பனா இப்பதான் பேசிட்டு என்ன பண்ணாரு? மதுரை கேப்சர் பண்ணாரு. இது முக்கியமான பாயிண்ட். அதன் நினைவாக அவங்களுடைய மனைவி கங்காதேவி என்ன புத்தகம் எழுதியிருக்காங்க? மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஹரிஹரா, முதலாம் தேவராயரை படிக்கிறோம் இல்லைங்களா? அவர் ஆதரிச்சவர் தான் எனக்கு யாரு? ஸ்ரீநாதர். அவர் எழுதிய நூல் தான் ஹரவிலாசம். ஸோ இலக்கியங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க இல்லைங்களா? எந்த இலக்கியங்கள் யார் எழுதியிருந்தாலுமே கொஞ்சம் முக்கியமா படிச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேவராயா டு சாளு வம்சத்தின் மிகச்சிறந்த அரசராக அறியப்பட்டவர். கஜபேட்டக்காரா என்று வழங்கப்பட்டவர். மகாநாடக சுதநதி என்னும் நூலை எழுதியவராகவும் அறியப்படுகிறார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி சங்கம அரசரான எனக்கு விருபாக்ஷராயர் இல்லைங்களா? ஸோ விருபாக்ஷராயரோட எனக்கு என்ன முடிஞ்சிடும்? சங்கம வம்சம் முடிஞ்சிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாளுவ வம்சம் சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வம்சம் தான். இதோடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 3ஆம் விருபாக்ஷராயர் இருக்கார் இல்லையா? அவருடைய கமாண்டரான சாளுவ நரசிம்மர் அவரால் ஏற்படுத்தப்பட்டது எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன வம்சம்? சாளுவ நரசிங்கம். இது இது ரொம்பவே ரொம்பவே கம்மியான ஆண்டு காலம் தான் இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு விஜயநகர பேரரசு மிக முக்கியமான வம்சம் பார்த்தீங்கன்னா துளுவ வம்சம் பத்தி படிப்போம் இல்லைங்களா? துளு வம்சம் பத்தி படிப்போம். ஸோ இதுல தான் பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான அரசரான நான் யாரை படிப்பேன்னா கிருஷ்ணதேவராயரை பத்தி படிப்பேன். கிருஷ்ணதேவராயரை பத்தி படிப்பேன் இல்லைங்களா? ஸோ அப்போ அதுக்கடுத்து கடைசி வம்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரவீடு வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரவீடு வம்சம் ஃபுல்லா யார்கிட்ட தோத்து போயிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காணாமையே போயிருவாங்க. பிகாஸ் எனக்கு துளு வம்சத்துடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா எனக்கு பாமினி கூட ஒரு போர் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த சமயத்துல எனக்கு பாமினி எப்படி இருக்கு? பாமினி எனக்கு 5 இண்டிபெண்டன்டான சுல்தானியங்களா பிரிஞ்சு போச்சுன்னு முன்னாடியே பேசினோமா? இல்லைங்களா? இதே பேரலல் டைம்ல அந்த பக்கம் எனக்கு பாம்னி எனக்கு என்ன ஆயிடுச்சு? 5 இண்டிபெண்டன்டான முகமது கவான் இறந்துட்டாரா? அவருக்கு அடுத்து யாருமே திறமையானவங்களா இல்லாத பட்சத்தில் எனக்கு பாம்னி என்ன ஆயிடுச்சு? 5 இண்டிபெண்டன்டான சுல்தானிகளாக பிரிஞ்சு போச்சு. அப்ப இந்த இந்த 5 சுல்தானிகளுக்கும் யாருக்கும் சண்டை வரும்? துளு வம்ச அரசருக்கும் சண்டை வரும். அதோட எனக்கு விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகி ஆரவீடு வம்சம் கொஞ்சம் காலம் இருந்திருக்கும். அதுவும் எனக்கு வீழ்ச்சி ஆயிரும் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம ஃபர்தரா என்ன பார்க்கலாம்னா சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம் பத்தி பார்க்கலாம். Hope you all understand. Thank you all.